தமிழ்நாடு போலீஸ் இது ஒன்னும் டெல்லி போலீஸ் மாதிரி நடிச்சிட்டு இருக்காதீங்க. அந்த மாதிரி நினப்புலையும் இருந்தாருக்கீங்க. டெல்லி போலீஸ் அமித்ஷா ஏதோ காப்பாத்துறான் குண்டா கிண்டா பண்ணிட்டு, உன்னால எவனும் காப்பாத்திருக்க மாட்டான். தமிழ்நாடு போலீஸ் திருப்பி சொல்றேன், உன் தரம் எனக்கு நல்லா தெரியும். அண்ணாமலை மேல கேஸ் போடும் போது சொன்ன போதெல்லாம் காக்கி ட்ரௌசர் காவியா மாறிடுச்சு, அப்படி பீந்தீங்க. நல்லா தெரியும். எச் ராஜா அரெஸ்ட் பண்ண சொன்னா அந்த காக்கி ட்ரௌசர் டீப் காவியா மாறிடுது, அப்படி பீந்துற உள்ளுக்குள்ளேயே. ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்து இந்த சீன்மாக்கெல்லாம் காட்ட தேவையில்லை. அப்புறம் சிஎம்ஓ காப்பாற்ற முடியாது, யாரும் காப்பாற்ற முடியாது. கோர்ட்ல போட்டு தேய்ச்சு தேய்ச்சு எடுப்போம். தமிழ்நாடுல இன்னும் கோர்ட்ஸ் இருக்குல்ல, லோவர் கோர்ட் இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கு, நியாயத்தை கட்டுப்படுத்துது. இது டெல்லி கிடையாது கண்ணா. சங்கி இங்க ஆட்சி பண்ணல, கொஞ்சம் பகுத்தறிவு டீப்பா இருக்கீங்க. அதனால ரொம்ப துள்ளாதீங்க. ஸ்டூடெண்ட்ஸ் அலோவ் பண்ணுங்க. எக்ஸாம்ஸ் பிரச்சனையை புரிஞ்சுக்கோ. உனக்கும் குழந்தைங்க இருக்காங்கல்ல, உன் குழந்தையும் நாளைக்கு எக்ஸாம் எழுதணும்ல. போலீஸ் வேலை ஒன்னும் வாரிசு வேலை இல்ல. நீ போலீஸா இருக்க, உன் குழந்தையும் போலீஸ் ஆயிடும் அப்படியெல்லாம் இல்ல. உன் குழந்தைலாம் எக்ஸாம் எழுதணும். இப்போ ஒரு எக்ஸாம்ல ஒரு குளறுபடி இருக்கு. நீட் மட்டும் இல்ல, NET இருக்கு, நேஷனல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். அதுல சன்ஸ்கிருத் வார்த்தை கேக்குறான். அந்த சன்ஸ்கிருத் வார்த்தை யாரோ கரெக்டா ஆன்சர் பண்ணானா தெரிஞ்சுக்குவான் யார் அவா இருக்கா எக்ஸாம்ல, யார் இல்ல. அப்படிதான் சூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சோ பெரிய குளறுபடியில் இருக்கு. நீ பெரிய சீன்மாக்கெல்லாம் காட்டாத. என்ன தமிழ்நாடு போலீஸ் பெரிய சீன் வேலை வச்சுக்காதீங்க பசங்கிட்ட. நீங்க அப்படியே லைட்டா அப்படி விட்டுற மாட்டோம். ஸ்பான்டேனியஸா இடிக்கும். ப்ரொடெஸ்ட் கண்டிப்பா இங்கேயும் நடக்கும். பெருசா நடக்கதான் போகுது, டவுட்டே வேண்டாம். மேட்டர் ஆஃப் டைம் தான். இது கொஞ்சம் மேட்டர் ஆஃப் டைம் தான். நீ பார்த்து அடக்கி வாசிச்சா உனக்கு நல்லா இருக்கு. இது பழைய ஜல்லிக்கட்டு மாதிரி நீங்க வந்து சாத்திடுவீங்க, கம்முன்னு போயிடுவாங்க. அப்படி சுத்தமா நினைச்சுக்காது தமிழ்நாடு போலீஸ், சுத்தமா நினைச்சுக்காது அப்படி.